வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி ஜாப் சம்மந்தமான சின்ன தகவல் தான். அதாவது இந்த அங்கன்வாடி அப்படின்றதுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவங்க ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் நான் அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணணும், அதற்கான எலிஜிபிள் என்ன, நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, எப்போ எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம் கேட்குறீங்க. ஸோ அதனால் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஒரு இடத்துலையும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நோட்டிஃபிகேஷனாக வெளியே வரலை. மேக்ஸிமம் வந்துடும். இன்னும் ஒரு 2-3 டேஸ், ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதேபோல் ஜிஓவில் சொல்லியிருக்கிற அனைத்து காலி பணியிடங்களையுமே கண்டிப்பாக ஃபில்அப் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதற்கான பே ஸ்கேல் என்ன, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஒரு இடத்துலையும் அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா இதுலேயும் சந்தேகம் இருக்குது. நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்கு 3886 பணியிடங்கள். இதுக்கு கன்சால்டேட் பே 7700 லெவல் 4ல் வரும். ஓகேவா? இதுக்கு 7700லேருந்து 24200 வரையும் வரும். ஸோ 1 இயருக்கு அப்புறம் இது கன்சால்டேட் பேங்கிறது ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு. இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் 7700லேருந்து உங்களுக்கு 24 வரையும் வரும். ஓகேவா? மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்கு பணியிடங்கள் 305. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்சால்டேட் பே 5700. ஸோ இது லெவல் 3ல் வர்றது 5700லேருந்து 18000 வரையும். அடுத்து அங்கன்வாடி ஹெல்ப்பர் 3592 காலி பணியிடங்கள். இது 400 கன்சால்டேட் பே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் 400லேருந்து 12500. அதாவது 400னா 400லேயே இருக்குது அது சேலரி. அதை நிறைய இது இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்துருவோம். மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7783 காலி பணியிடங்கள் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 7000 வேக்கண்டும் கம்பல்சரி ஃபில்அப் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முழுக்க பெண்களுக்கான ஒரு வேக்கன்ட். ஸோ இதில் நீங்கள் ஆதரவற்ற விதவையாவோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி இருக்கிற நபர்களாகவோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் இதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதில் தேர்வோ மற்ற நடைமுறைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது. வெறும் இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறப்போ உங்களுக்கான பேசிக் நாலேஜ் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதாவது இப்போ கரண்ட்டில் நடந்திருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்ப்பாங்க. ப்ளஸ் அது போக உங்களுக்கு இதை பற்றின டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அறிவுகள், பொது அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூ ஒரு போல்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை மட்டும் பார்த்தீங்கனாலே ஒரு 100க்கு 100% அதில் இருந்த கேள்விகள் தான் இடம்பெறும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது, அதாவது எதுவுமே படிக்கலை, எதுவுமே தெரியாது, போய் நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கான கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது. அவங்க கேட்குறாங்க, கேட்கல, நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு போல்டாக பேசலாம். ஸோ போல்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த போல்ட்னஸ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதை அந்த ஒர்க்கை மேனேஜ் பண்ண முடியுமா, அதில் இருக்க முடியுமா, நிரந்தரமாக பார்ப்போமா அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் கம்பல்சரி நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே 100க்கு 100% போதுமான ஒன்றா தான் இருக்கும். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.